சுகு டாக்ஸ் நேர்களுக்கு வணக்கம். உங்களுடன் சுகன்யா கணேஷ். இது போன்ற சிறுகதைகள் கேட்க உங்களுக்கு பிடிக்கும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்போ கதைக்குள்ள போகலாம். என் பெயர் சாரதா. என் போன்ற பெண்களுக்கு பெற்றோர்களின் கட்டாயத்தால் நடக்கும் அதே திருமணம்தான் எனக்கும் நடந்தது. கல்லூரி படிப்பை படித்து முடித்த நான் மேற்படிப்பிற்காக எனது பெற்றோர்களிடம் சண்டையிட்டு கொண்டிருந்தேன். எங்கள் குடும்பத்தில் நான், என் தங்கை என இருவருமே பெண் பிள்ளைகளாக பிறந்துவிட்டோம். நான் கூறுவதை பொருட்படுத்தாத என் பெற்றோர்கள் எனக்கு வரன் தேட ஆரம்பித்து விட்டார்கள். நான் எவ்வளவு எடுத்து கூறியும் அவர்கள் என் மேற்படிப்பிற்கு ஒப்புக்கொள்ளவில்லை. தற்பொழுது திருமண வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கும் பல பெண்கள் பெற்றோர்களின் கட்டாயத்தால் திருமணம் செய்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது எனக்கு நன்றாகவே புரிந்திருந்தது. எனினும் திருமணத்தில் துளியும் விருப்பமில்லாத நான் வாடிய முகத்துடனே காணப்பட்டேன். என்னை இப்படி பார்த்த என் அப்பா என்னிடம் வந்து பேசினார். இதோ பாரு சாரதா, நீ படிக்கணும்னு ஆசைப்படுறது எனக்கு புரியுதுமா. ஆனால் எங்கள் இடத்துல இருந்தும் கொஞ்சம் யோசிச்சு பாரு. நான் பெற்றது 2 பொம்பளை பிள்ளைங்க. இப்படி 2 பொம்பளை பிள்ளைங்களை பெற்ற நாங்கள் எத்தனை நாளைக்கு தான் வயிற்றுல நெருப்பை கட்டிக்கிட்டு இருக்க முடியும்? அடுத்து உன் தங்கச்சி இருக்கா, அவளுக்கும் ஒரு நல்ல இடமா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும். நாங்கள் ஒன்றும் உன்னை படிக்காதவனுக்கோ வசதி இல்லாதவனுக்கோ இல்லை ஏழை வீடாக பார்த்தோ கல்யாணம் பண்ணி வைக்கலம்மா. நான் உனக்கு இப்போ பார்த்துருக்கிற பையன் நல்ல வசதியான வீட்டு பையன். காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்காரு. குடும்பமும் நல்ல வசதியான குடும்பம். மாப்பிள்ளையோட அண்ணனும் வக்கீலாக இருக்காரு. அவங்க அம்மா, அப்பா, தாத்தா, பாட்டி, அண்ணன் பசங்கன்னு ஒரு கூட்டு குடும்பமாக தாமா வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு குடும்பம் கிடைக்கிறதெல்லாம் இந்த காலத்தில் ரொம்ப அபூர்வம். தரகர் அவங்க குடும்பத்தை பற்றி என்கிட்ட சொன்ன உடனே நான் உன்னோட ஃபோட்டோவை அவர்கிட்ட கொடுத்துட்டேன். தரகரும் அந்த பையனோட வீட்டில் உன் ஃபோட்டோவை காட்டி நம்ம குடும்பத்தை பற்றி சொல்லியிருக்காரு. அவங்களுக்கும் உன் ஃபோட்டோவை பார்த்ததும் பிடிச்சி போச்சு. நேரில் வந்து உன்னை பார்த்துட்டு நம்ம குடும்பத்தை பற்றி விசாரிக்கலாம்னு வர்றாங்க. அவங்களுக்கு எப்படியாவது நம்ம குடும்பத்தை பிடிச்சிடணும்னு தான் நானும் உங்கள் அம்மாவும் வேண்டிக்கிட்டு இருக்கோம். நடுவில் நீ எதுவும் பண்ணிடாத சாரதா. உனக்கு அப்புறம் உன் தங்கச்சி இருக்கா. அவள் வாழ்க்கையும் கொஞ்சம் நினச்சி பார்த்துட்டு இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லு என்றவர் கூறிவிட்டு அங்கிருந்து நகர்ந்தார். பல மணி நேரம் யோசித்த நான் பிறகு வீட்டின் சூழ்நிலையை புரிந்து கொண்டு மேற்படிப்பிற்கான எண்ணத்தை கைவிட்டு திருமணத்திற்கு சம்மதித்தேன். அவர் பெயர் சந்திரன். தரகர் மூலமாக அமைந்த வரன்தான் அவர். அவரது புகைப்படம் எனக்கு பிடித்திருந்ததோ இல்லையோ, என் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் பிடித்துவிட்டது. இதற்கு மேல் என்ன செய்ய முடியும்? ஒவ்வொரு பெண்ணிற்கும் தனது வருங்கால கணவரை பற்றிய கனவு ஒவ்வொரு விதமாக இருக்கும். எனக்கும் இப்படி 1000 எதிர்பார்ப்புகள். எனக்கானவன் இப்படி இருக்க வேண்டும் என்றவாறு ஒரு ஓவியத்தையே என் மனதில் வரைந்து வைத்திருந்தேன் என்று கூறலாம். நான் எதிர்பார்த்தவாறு அவரது புகைப்படம் என் கனவுகளை முழுமைப்படுத்தவில்லை. ஆனால் நல்ல வசதியான குடும்பம். இன்றைய காலகட்டத்தில் திருமணம் ஆகிவிட்டால் தனி குடித்தனம் என்ற பெயரில் அவரவர் குடும்பத்தை பார்த்து கொண்டிருக்கின்றனர். ஆனால் சென்னையில் வாழும் சந்திரனின் குடும்பத்தினர் அம்மா, அப்பா, தாத்தா, பாட்டி, அண்ணனின் மனைவி, அவர்களின் 2 குழந்தைகள் என பலருக்கு எடுத்துக்காட்டாக இன்றளவும் கூட்டு குடும்பமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களது இந்த ஒற்றுமையே நான் அவரை திருமணம் செய்து கொள்ள ஒப்புக்கொண்டதற்கு காரணம். நான் வாழும் கிராமத்தில் கூட இப்பொழுதெல்லாம் கூட்டு குடும்பமாக யாரும் வாழ்வது கிடையாது. ஆனால் இந்த காலத்திலும் அவர்கள் ஒற்றுமையாக வாழ்வது எனக்கு பிடித்திருந்தது. அதுவே அவரையும் பிடிக்க வைக்க காரணமாக அமைந்தது. சந்திரனின் குடும்பத்தார்களுக்கு வசதி முக்கியமில்லை. ஆனால் குடும்பத்தை அனுசரித்து அவர்களுடன் ஒற்றுமையாக வாழக்கூடிய தகுதியான ஒரு பெண்ணை தேடிக்கொண்டிருந்தனர். இப்படி இருக்க தரகர் எங்கள் குடும்பத்தை பற்றி அவர்களிடம் கூற அவர்களுக்கும் எங்களை பிடித்துவிட்டது. நாங்கள் அவர்களின் தகுதிக்கு கீழ் உள்ளவர்கள் என்ற பாகுபாடு இல்லாமல் எங்களுடன் நல்ல மனதோடு பேசினார்கள். அவர்களின் குடும்பத்தை என் தந்தைக்கு பிடித்திருக்கவே என் திருமணத்திற்கு ஏற்பாடு செய்ய ஆரம்பித்தார். பின்பு எங்களின் 2 குடும்பத்தார்கள், உறவினர்கள், நண்பர்கள் என அனைவரின் முன்னிலையிலும் எங்களின் திருமணம் வெகு சிறப்பாகவே நடைபெற்றது. என்னுடன் பிறந்த சகோதரியிடம் அப்பா அம்மாவை நல்லபடியாக பார்த்துக்கொள் என்று கூறிவிட்டு என்னை பெற்றெடுத்த பெற்றோர்கள், என் சகோதரி, என் தோழிகள், நான் வாழ்ந்த கிராமம் என அனைத்தையும் பிரியா விடை பெற்று பிரிந்து என் புகுந்த வீட்டிற்கு சென்றேன்.
ஒற்றுமையாக வாழும் என் புகுந்த வீட்டில் எனது எதிர்காலம் நல்லபடியாக அமையப் போகிறது என்று பல கனவுகளுடன் சென்னையை நோக்கி பயணம் செய்தேன். நான் எதிர்பார்க்கவில்லை. திருமணமான எங்களை வெகு சிறப்பாகவே அவர்கள் வரவேற்றனர். அப்பொழுது எனக்கு ஏற்பட்ட மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை என்றுதான் கூற வேண்டும். பிறகு எங்களுக்கான முதலிரவு ஏற்பாடும் செய்யப்பட்டது. அப்போது எனக்கு அலங்காரம் செய்தது என் கணவனின் அண்ணன் மனைவி அவந்திகா. அவர் என்னுடன் சிரித்து பேசி பழகுவது என் உடன் பிறந்த சகோதரியை எனக்கு நினைவூட்டியது. அவர்கள் என்னை கொழுந்தனாரின் மனைவி என்று நினைக்காமல் ஒரு தோழியைப் போல என்னிடம் சிரித்து பேசி அலங்காரம் செய்துவிட்டார். பிறகு அலங்காரம் செய்த நான் அந்த முதலிரவு அறையில் தயக்கத்துடன் அவருக்காக காத்து கொண்டிருந்தேன். நான் இப்பொழுது வரை அவரின் முகத்தை முழுவதுமாக பார்க்கவில்லை. என் அருகில் அமர்ந்து தாலி கட்டும் அந்த தருணத்தில் கூட நான் தலைகுனிந்தவாறு அவரின் மனைவி ஆனேனே தவிர அவரின் முகத்தை பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் எனக்குள் வரவில்லை. இப்படி நான் யோசித்து கொண்டிருக்க சிறிது நேரத்தில் கதவு திறக்கப்படும் சத்தம் கேட்க தலை குனிந்தவாறு எழுந்து நின்றேன். என் அருகில் வந்தவரின் முகத்தை அப்பொழுது கூட நான் பார்க்கவில்லை. பெரியவர்கள் முதலிரவு அறையில் முதலில் என்ன செய்ய வேண்டும் என்று ஏற்கனவே கூறியிருந்தனர். அதன்படி என் கணவரான சந்திரனின் காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கினேன். என்னை தொட்டு தூக்கியவர் என்னை கட்டிலில் அமர வைத்தார். சிறிது நேரம் அமைதி. உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா சாரதா என்று முதலில் தன் பேச்சை தொடர்ந்தார் சந்திரன். கேளுங்க என்று தலை குனிந்தவாறு பதில் கூறினேன். இன்னும் எவ்வளவு நேரம்தான் இப்படி தலை குனிஞ்சிக்கிட்டே உட்காந்துருக்க போற? இப்போ கூட என் முகத்தை பார்க்கணும்னு உனக்கு தோணலையா? சரி, என்னை உனக்கு பிடிச்சிருக்கா? இதை நான் ஏன் உன்கிட்ட கேட்குறேன்னா, அம்மா கிராமத்து பொண்ணு தான் இந்த வீட்டுக்கு மருமகளாக வரணும், அப்படிப்பட்ட பொண்ணு தான் நம்ம வீட்டோட ஒத்துமையை காப்பாற்றும் அப்படின்னு ஒரே பிடிவாதமாக கிராமத்து பொண்ணாக தேடிக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு அதில் கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. கிராமத்து பொண்ணு எப்படி என்ன புரிஞ்சுக்க போறா? அவளுக்கும் எனக்கும் எப்படி செட் ஆகும் அப்படின்னு பல நாட்கள் உட்காந்து நான் யோசிச்சிருக்கேன். ஆனால் உன்னோட ஃபோட்டோவை அம்மா எப்போ என்கிட்ட காட்டினாங்களோ அப்போவே உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. உங்கள் வீட்டுக்கு உன்னை பெண் பார்க்க வந்தப்போ கூட உன்கிட்ட பேசணும்னு நான் ஆசைப்பட்டேன். ஆனால் நீ அங்கே என் முகத்தை கூட பார்க்காம குனிஞ்சிக்கிட்டே உட்காந்துருந்த. சரி, கிராமத்து பொண்ணுன்னா அப்படித்தான் இருப்பாங்க. திடீர்னு தெரியாதவங்க கிட்ட பேச மாட்டாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் பேசிக்கலாம்னு நானும் அதுக்கப்புறம் உன்கிட்ட பேசணும்னு ட்ரை பண்ணலை. ஆனால் நீ இப்போ வரைக்கும் என்கிட்ட பேசவே இல்லை. ஏன், நம்ம கல்யாணத்தில் கூட உன்னை நான் கவனித்தேன். என் முகத்தை கூட நீ நிமிர்ந்து பார்க்கவே இல்லை. அதான் என்னை உனக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு ஒரு சின்ன சந்தேகம். எதா இருந்தாலும் என்கிட்ட ஓப்பனாக சொல்லு, நான் எதுவும் நினைக்க மாட்டேன் என்றார். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, எனக்கும் உங்களை பிடிச்சிருக்கு என்றவாறு மீண்டும் தலை குனிந்தவாறே கூறினேன். அதை கொஞ்சம் என் முகத்தை பார்த்து சொல்லலாம்ல என்று அவர் கூற அப்பொழுதுதான் அவர் முகத்தை அத்தனை அருகில் நான் பார்த்தேன். இப்போ சொல்லு, என்ன உனக்கு பிடிச்சிருக்கா என்று அவர் மீண்டும் கேட்க பதில் கூற முடியாத நான் வெட்கத்துடன் தலையசைத்தேன். நீ வெட்கப்படும் போது கூட ரொம்ப அழகா இருக்க சாரதா. சரி, பெரியவங்க இங்கே எப்படி நடந்துக்கணும்னு ஏதாவது சொல்லி அனுப்புனாங்களா உன்கிட்ட என்றார். சற்று தடுமாறிய நான் பதற்றமுடன் மீண்டும் தலை குனிந்தேன். சரி, புரியுது, எனக்கு பயப்படாத, நான் உன்னை எதுவும் பண்ண மாட்டேன். நாம் இதுக்கு முன்னாடி பேசினது கிடையாது, ஒருத்தர் பார்த்தது கூட கிடையாது. திடீர்னு பெரியவங்க நம்ம 2 பேரையும் ஒன்று சேர்த்து வச்சுட்டாங்க. அதுக்காக நாம் உடனே ஒன்றா சேர்ந்து வாழணும்னு எந்த அவசியமும் இல்லை. முதல்ல என்ன நீ புரிஞ்சுக்கணும், ஒன்றை நான் புரிஞ்சுக்கணும். நம்ம 2 பேருக்குள்ளேயும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வர்ற வரைக்கும் நமக்குள்ளே எதுவும் கிடையாது. நீ பயப்படாத. ஆனால் எனக்காக ஒரே ஒரு உதவி மட்டும் பண்ணு. நம்ம 2 பேரும் இன்னும் வாழ்க்கையை ஆரம்பிக்கலன்னு என்னோட அம்மாவுக்கு தெரிஞ்சா அவங்க மனசு ரொம்ப கஷ்டப்படும். அதனால் நீ அவங்க கிட்ட நமக்குள்ள நல்ல விஷயம் நடந்த மாதிரியே காட்டிக்கோ. சரி, ரொம்ப நேரமாகுது, நீ பெட்டில் படுத்துக்க, நான் இந்த சோஃபாவில் படுத்துக்கிறேன் என்றவர் கூறிவிட்டு நகர அப்பொழுதுதான் முதல் முறையாக அவரின் மீது எனக்கு மரியாதையும் அன்பும் வர ஆரம்பித்தது. எந்த ஒரு ஆண்மகனும் முதலிரவில் இப்படி கூற மாட்டான். ஒரு வயதிற்கு வந்த ஆண்மகன் பல வருடங்களாக இந்த ஒரு நாளுக்காகத்தான் காத்திருப்பான். ஒரு பெண் கிடைத்தால் போதும் என்று சில ஆண்கள் எதிர்பார்க்கும் நிலையில் தாலி கட்டினாலும் மனைவியின் முழு மனதோடு நடக்க வேண்டும், முதலில் புரிதல் வேண்டும் என்று கூறிவிட்டு சென்ற என் கணவரை பார்க்கும் பொழுது ஆண்களுக்கு எடுத்துக்காட்டாக அவர் திகழ்வது போல தோன்றியது எனக்கு. ஒரு பெண்ணின் மனதை புரிந்து கொள்ளும் கணவன் கிடைத்துவிட்டால் அந்த பெண்ணிற்கு வாழ்வே சொர்க்கமாகத்தான் தெரியும்.
எனக்கு கணவரும் சரி, குடும்பமும் சரி, எல்லாமே சொர்க்கம் போல அமைந்துவிட்டது. இதனை எண்ணிய என் மனதில் மகிழ்ச்சி வெள்ளம் பொங்கியது. பிறகு நானும் உறங்க மறுநாள் காலை எழுந்த நான் சந்திரன் கூறியவாறு குடும்பத்தார்களிடம் எங்களுக்குள் எல்லாம் முடிந்தது போலவே நடந்து கொண்டேன். இப்படி சடங்குகள், மறுவீடு, அழைப்பு என பல சம்பிரதாயங்கள் முடிவு பெற்று பின்பு இருவரும் ஓய்வு பெற்றோம். சந்திரனை பற்றி நானும், என்னை பற்றி அவரும் சிறிது சிறிதாக புரிந்து கொள்ள ஆரம்பித்தோம். ஒரு நாள் அவர் வேலை பார்க்கும் கல்லூரியில் உள்ள அவரது நண்பர்கள் எங்களுக்கு விருந்து வைப்பதாக கூறி எங்களை அவரது நெருங்கிய நண்பரான வாசுவின் வீட்டிற்கு அழைத்தார்கள். அவருக்கு பல நண்பர்கள் இருந்தாலும் வாசுதான் அவருக்கு உயிர் நண்பர். வாசுவை சிறு வயதிலிருந்தே தெரியும் என்பதால் இருவரும் இணை பிரியாத நண்பர்களாகத்தான் பழகி வந்தார்கள். ஆனால் அந்த வாசுவால் தான் என் வாழ்க்கை மாறப்போகிறது என்று எனக்கு அப்பொழுது தெரியாது. வாசு என்னை எப்பொழுதும் தங்கை தங்கை என்றவாறு வாய் நிறைய கூப்பிடுவார். அது எனக்கு அண்ணன் இல்லாத குறையை தீர்த்து வைப்பது போல தோன்றியது. இப்படி எங்கள் திருமண வாழ்க்கை அடுத்த கட்டத்திற்கு மகிழ்ச்சியாகவே நகர்ந்தது. என் மனதில் சற்று தூரம் இருந்த கணவர் நண்பனாக குடியேறினார். இருவரும் சிரித்து பேசி ஒருவரை ஒருவர் பற்றி பேசிக்கொண்டோம். இப்படி சில நாட்கள் விடுமுறைக்கு பிறகு அவர் மீண்டும் வேலைக்கு புறப்பட்டார். அவர் வேலைக்கு சென்ற பிறகு வீட்டில் செய்வதற்கென்று வேலைகள் எதுவும் இல்லை. ஏனென்றால் வீட்டு வேலைக்காக வேலையாட்கள் இருந்தனர். எனது நேரத்தை கடக்க சிறு சிறு வேலைகளை நான் செய்ய ஆரம்பித்தேன். குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு என் கையால் காஃபி போட்டு கொடுப்பது, அத்தை மாமாவிற்கு தேவையான உதவிகளை செய்வது, கணவரின் அண்ணன் குழந்தைகளை பள்ளிக்கு தயார் செய்வதில் அவந்திகா அவர்களுக்கு உதவியாக இருப்பது என என்னால் முடிந்த சில வேலைகளை செய்து வந்தேன். நான் இவ்வாறு பழகுவதை பார்த்த குடும்பத்தினரும் என் மீது அளவு கடந்த அன்பை காட்ட ஆரம்பித்தனர். இது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை கொடுத்து வந்தது. இப்படி இருக்க அவ்வப்போது என் குடும்பத்திற்கும் ஃபோன் செய்து இங்கு நடக்கும் நிகழ்வுகளை என் பெற்றோர்களிடமும் மகிழ்ச்சியாக பகிர்ந்து வந்தேன். இப்படி நாட்கள் நகர்ந்த நிலையில் எங்கள் இருவருக்கும் இடையே புரிதல் வர தொடங்கியது. எனக்கு ரோஜா பூக்கள் என்றால் மிகவும் பிடிக்கும் என்று அவரிடம் நான் ஒரு முறை கூறவே, தினமும் மாலை வேலை முடிந்து வரும் பொழுதெல்லாம் எனக்கு பிடித்த ரோஜா பூக்களை வாங்கி வந்து விடுவார். இப்படி எனக்கு பிடித்தவற்றை பார்த்து பார்த்து செய்து வந்தார். பிறகு எங்கள் குடும்பத்தினர் எங்களின் தேன் நிலவிற்காக எங்களை மணாலிக்கு அனுப்பி வைத்தனர். ஊட்டி, கொடைக்கானல் கூட செல்லாத நான் இன்று மணாலியில் இருக்கிறேன் என்பதை நினைத்து பார்க்க என் உள்ளம் ஆனந்த கடலில் மூழ்கியது. ஆனால் எதற்காக வந்தோமோ அது மட்டும் நடக்கவில்லை. மாறாக அங்கு இருக்கும் சூழ்நிலையை உடல் ஏற்றுக்கொள்ளாததால் எனக்கு காய்ச்சல் வந்துவிட்டது. துளியும் சங்கடப்படாத சந்திரன் என்னை அன்போடு அக்கறையாக பார்த்து கொள்ள ஆரம்பித்தார். நான் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துகிறேன். இனிமே என்னால் உங்களுக்கு எந்த கஷ்டமும் வேண்டாம். நாம் ஊருக்கே கிளம்பிடலாம் என்றேன். என்ன பேசுகிற சாரதா நீ என்ன வேறொரு பொண்ணா? நான் தாலி கட்டிய என்னோட மனைவி. உன்னை பார்த்துக்கிறதுல எனக்கு என்ன கஷ்டம் இருக்க போகுது சொல்லு? எனக்கு உடம்பு சரியில்லைனா நீ என்னை பார்த்துக்க மாட்டியா? அதுபோல தான் கணவனுக்கு உடம்பு சரியில்லைனா மனைவி தான் பணிவிட செய்யணும். அதே மாதிரி தான் மனைவிக்கு உடம்பு சரியில்லைனாலும் கணவன் தான் பணிவிட செய்யணும். உன் மனசில் இடம் பிடிக்கிறதுக்காக நான் இதை சொல்லலை. என்னோட மனைவியை பார்த்துக்கிற பொறுப்பு என்கிட்ட இருக்குது. அதை நான் செய்கிறேன், அவ்வளவுதான் என்று அவரின் மீது காட்டிய அந்த அக்கறையே என்னை அவருடன் சேர்த்து வைத்தது என்று சொல்லலாம். நான் அவரை புரிந்து கொள்வதற்காக அவர் எனக்கு கொடுத்த நாட்களை நல்ல முறையில் பயன்படுத்தி கொண்ட நான் அவரை என் உள்ளத்தாலும் உடலாலும் கணவராக ஏற்றுக்கொண்டேன். இப்படி தேனிலவு முடிந்து வீடு வந்த நாங்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுக்காத அன்போடு வாழ்ந்து வந்தோம். இப்படி நாட்கள் நகர்ந்து கொண்டிருந்த நிலையில் எங்களுக்கு திருமணமாகி 2 மாத காலம் முடிந்துவிட்டது. அன்று என் அத்தை என்னை அழைத்தார். சாரதா, இங்கே ஒரு நிமிஷம் வாமா. சொல்லுங்க அத்தை, ஏதாவது வேணுமா? காஃபி போட்டு கொடுக்கவா என்றேன். அதெல்லாம் ஒன்றும் வேணாம், இங்கே வந்து உட்காரு என்று அவர் கூற நான் அருகில் சென்று அமர்ந்தேன். நீ இந்த மாதம் தலைக்கு குளிச்சிட்டியாமா என்று அவர் கூற நான் ஆமென்றேன். சிறிது நேரம் மௌனமாக இருந்தவர் பிறகு, நீயும் சந்திரனும் சந்தோஷமாக தானே இருக்கீங்க? ஆமாம் அத்தை, நாங்கள் சந்தோஷமாக தான் இருக்கோம். ஏன் இப்படி கேட்குறீங்க? அது ஒன்றும் இல்லை, உனக்கு கல்யாணமாகி 2 மாதம் முடிஞ்சிருச்சு. நீங்கள் 2 பேருமே இன்னும் எனக்கு ஒரு நல்ல செய்தியே சொல்லலை, அதான் கேட்டேன். அவந்திகா கல்யாணமான அடுத்த மாதத்துலேயே எனக்கு நல்ல செய்தி சொல்லிட்டா. இப்போ என் மூத்தவனுக்கு 2 பசங்க. அதே மாதிரி இளையவன் சந்திரனுக்கும் வாரிசு வந்துருச்சுன்னா எங்களுக்கு நிம்மதியாக இருக்கும்.
கல்யாணமாகி 2 மாசம்தான் ஆகுது. என்னடா அத்தை அதுக்குள்ளே இப்படி கேட்குறாங்கன்னு என்னை தப்பாக எடுத்துக்காதம்மா. காலாகாலத்தில் நடக்க வேண்டியது நடக்கணும். நீங்கள் இந்த காலத்து பிள்ளைங்க, படித்தவங்க. குழந்தை பெற்றுக்கிறத எதுவும் தள்ளி போடுறேன்னு எந்த முடிவையும் எடுத்துடாதீங்க. பின்னாடி அதுவே ஒரு பிரச்சனையாக போயிடும். அதுக்கு தான் முன்னாடியே உன்கிட்ட சொல்லி வைக்கிறேன் என்று அவர் கூற நான் அமைதியாகவே தலையசைத்தவாறு கேட்டுக்கொண்டிருந்தேன். நாங்கள் இருவரும் பேசிக்கொண்டிருந்ததை கேட்ட அவந்திகாவும் என்னை அழைத்து பேசினார். என்ன சாரதா, அத்தை இப்போவே குழந்தைய பற்றி உங்ககிட்ட கேட்க ஆரம்பிச்சிட்டாங்களா? ஆமாம் அக்கா, ஆனால் அவங்க கிட்ட நான் என்ன பதில் சொல்கிறதுன்னு எனக்கு தெரியலை. நாங்கள் 2 பேரும் சந்தோஷமாக தான் இருக்கோம். ஆனால் குழந்தை ஏன் இன்னும் வரலன்னு எனக்கு தெரியலை. முதல்ல என்னை உரிமையோட அக்கான்னு கூப்பிடுறத நிறுத்து சாரதா. எனக்கு அது சுத்தமாக பிடிக்கலை. என்ன இருந்தாலும் உன்னோட ஸ்டேட்டஸ் வேற, என்னோட ஸ்டேட்டஸ் வேற. நாம் 2 பேரும் ஒரே வீட்டுக்கு கல்யாணமாகி வந்ததுனால நீ என்னோட தங்கச்சி ஆயிட மாட்ட என்று அவர் கூற எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது. மேலும் தொடர்ந்தார். அவங்க அப்படிதான். அவங்க தன்னோட பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதே ஒரு வாரிசை பார்க்கணுங்கிறதுக்காக தான். அவங்களுக்கு இந்த குடும்பம், தன்னுடைய பையன், பேர பசங்கன்னு எல்லாரும் ஒத்துமையாக இருக்கணும். அதனால தான் எந்த வசதியும் இல்லாத, எந்த ஒரு தகுதியும் இல்லாத உங்கள் குடும்பத்திலிருந்து ஒன்றை மருமகளாக இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்காங்க என்று அவர் கூற அவர் பேச்சில் ஒரு ஆணவம் தென்பட்டதை நான் உணர்ந்தேன். என்னடா இவ்வளவு நாள் நல்லா பேசிட்டு இப்போ இப்படி பேசுகிறேன்னு பார்க்குறியா? என்ன பண்ணுறது, மனசில் பட்டதை இங்கே அப்படி ஓப்பனாக பேசிட முடியாது. நான் உன்ன மாதிரி கிடையாது. நாங்கள் இவங்க அளவுக்கு வசதியான குடும்பம்தான். இருந்தாலும் நானும் அவரும் விரும்பினோம். அதை இவங்க கிட்ட வந்து சொன்னால் ஒரே ஒரு கண்டிஷன் தான் போட்டாங்க. இந்த குடும்பத்திலேயே தான் மருமகளாக இருக்கணும், தனி கொடுத்தனம்னு சொல்லி பிள்ளைய பிரித்து கூட்டிகிட்டு போயிடக்கூடாதுன்னு கண்டிஷன் போட்டாங்க. அதுக்கு ஓகே சொன்னாதான் கல்யாணம்னு சொன்னாங்க. என்ன பண்ணுறது, வேற வழி இல்லாமல் நானும் ஒத்துக்கிட்டு எந்த ஒரு சந்தோஷத்தையும் அனுபவிக்காமல் இவங்க கூடவே என்னோட காலத்தை கழிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ என்னன்னா, அவங்க 2வது பையனுக்கு எனக்கு சரிசமமாக இல்லாத ஒன்றை போய் இந்த வீட்டுக்கு மருமகளாக கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. நான் அப்போவே சொன்னேன், நம்ம ஸ்டேட்டஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல பொண்ணாக பாருங்கன்னு. எங்கே கேட்டாங்க? குடும்ப ஒத்துமைன்னு சொல்லி இப்படி ஒன்றுமில்லாத ஒன்றை போய் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. என்ன பண்ணுறது, எல்லாம் நான் வாங்கிட்டு வந்த வரோம். அவரை விரும்பின ஒரே காரணத்துக்காக இப்படி எல்லாத்தையும் அனுபவிச்சுக்கிட்டு உட்காந்துருக்கேன். உன் ஓரகத்து எப்படின்னு என்னோட சொந்தத்தில் யாராவது கேட்டால் நான் என்ன சொல்லுவேன்? சொல்லிக்கிற அளவுக்கு உன்கிட்ட ஒன்றும் இல்லை. சரி, நடந்தது நடந்து முடிஞ்சிருச்சு. இனிமே பேசி என்ன ஆக போகுது? உன் கூட சேர்ந்து இந்த குடும்பத்தில் வாழணும்னு எனக்கு தலையெழுத்து. அதை யாரால் மாற்ற முடியும்? இதோ பாரு சாரதா, நான் உன்கிட்ட பேசுனதை உன் புருஷன்கிட்ட சொல்கிறேன், அத்தை கிட்ட சொல்கிறேன்னு வத்தி வச்சிடாத. அப்புறம் குடும்பத்தில் என்னால் தான் பிரச்சனை வந்துருச்சுன்னு என்கிட்ட எல்லாரும் சண்டைக்கு வந்துட்டு போகிறாங்க. எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு, அதனால தான் உன்கிட்ட சொன்னேன். சீக்கிரமாக ஒரு குழந்தைய பெற்று கொடுத்துரு, இல்லைனா பேசியே கொன்றுவாங்க. இவ்வாறு அவந்திகா கூறிவிட்டு சென்று விட்டார். ஆனால் என்னால் பதற்றத்தில் இருந்து வெளிவர முடியவில்லை. காரணம், நான் இந்த குடும்பத்தை பற்றி உயர்வாக எண்ணியிருந்தேன். ஆனால் அவந்திகா தற்பொழுது பேசியது என் மனதை ஆழமாக பாதித்துவிட்டது. ஆரம்பத்தில் என் சகோதரியைப் போல என்னிடம் பழகியவர் போக போக தன் சுயரூபத்தை காட்டிவிட்டார். என் குடும்பத்தை பற்றி இப்படி தரக்குறைவாக கூறுவார் என்று நான் துளியும் எதிர்பார்க்கவில்லை. அவந்திகாவை நான் என் உடன் பிறந்த சகோதரி போல எண்ணியது தவறு என்பதை எனக்கு புரிய வைத்து விட்டார். இதை யாரிடமும் என்னால் கூற முடியாது. காரணம், இந்த குடும்ப ஒற்றுமைக்காக பாடுபடுபவர் என் அத்தை, மாமா மற்றும் என் கணவர். இதில் என்னால் எந்த குழப்பமும் வந்துவிடக்கூடாது என்பதற்காக அவரிடம் பேசியதை நான் என் மனதிற்குள்ளேயே வைத்து பூட்டிவிட்டேன். அன்று மாலை வீடு திரும்பிய சந்திரனிடம் அவந்திகா கூறியதை பற்றி நான் மூச்சு விடவில்லை. அதற்கு மாறாக அத்தையின் ஆசையை அவரிடம் எடுத்து கூறினேன். அதை கேட்டவர், அம்மா ஆரம்பிச்சிட்டாங்களா? அவங்க அப்படித்தான் சாரதா, நீ எதுவும் பெருசாக எடுத்துக்காத. அதான் நாம் 2 பேரும் சந்தோஷமாக வாழ ஆரம்பிச்சிட்டோம்ல. கண்டிப்பாக கூடிய சீக்கிரமே நீயும் ஒரு குழந்தைக்கு தாயாவ. மனசில் எந்த கவலையும் இல்லாமல் சந்தோஷமாக இரு என்று அவர் கூற என் மனதும் சற்று மாறியது. யார் எப்படி இருந்தால் என்ன, என் கணவர் மட்டும் என்னிடம் அன்பாக பழகுகிறார். ஒரு பெண்ணிற்கு நல்ல கணவர் அமைந்துவிட்டால் போதும், மற்ற அனைத்தையும் சமாளித்து விடலாம் என்று கூறுவார்கள். அந்த வகையில் நான் கொடுத்து வைத்தவள்தான்.
இப்படி நாட்கள் நகர்ந்து கொண்டிருந்த நிலையில் அவந்திகா குடும்பத்தார்களின் முன்னிலையில் என் மீது பாசம் காட்டுவது போல நடிப்பதும், யாருமில்லாத நேரத்தில் என் குடும்ப சூழ்நிலையை பற்றி பேசி என் மனதை புண்படுத்துவதுமாக இருந்தார். எனினும் என் கணவர், அத்தை, மாமா, தாத்தா, பாட்டி என என் குடும்பத்தார்கள் என் மீது காட்டிய அன்பும் அரவணைப்பும் என்னை அவர் மீது கோபப்படாதவாறு செய்தது. நாட்கள் செல்ல செல்ல அவந்திகாவை ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ளாமல் என் வாழ்க்கையை என் கணவருடன் சந்தோஷமாக வாழ ஆரம்பித்தேன். இப்படி சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருந்த என் வாழ்க்கை பல துன்பங்களை சந்திக்க நேரிட்டது. அதற்கு காரணம், எங்களுக்கு திருமணமாகி பல மாதங்கள் கடந்துவிட்டது. இப்பொழுது வரை நான் ஒரு குழந்தையை சுமக்கவில்லை என்பதுதான். உறவினர்கள், அக்கம் பக்கத்தினர் என அனைவரும் என்னை வசைபாட ஆரம்பித்தனர். இதுநாள் வரை என்னிடம் அன்பாக பழகி வந்த என் அத்தை இப்பொழுது எல்லாம் என்னிடம் சரியாக பேசுவதில்லை. எப்பொழுதும் கோபத்துடனே நடந்து கொள்ள ஆரம்பித்தார். அவந்திகாவிற்கு நான் ஏற்கனவே ஒரு பேசு பொருள் ஆகியிருந்தேன். இப்பொழுது எனக்கு குழந்தை இல்லாதது மேலும் அவருக்கு பேசுவதற்கான வார்த்தைகளை எடுத்து கொடுத்து விட்டது. இப்படி இருக்க அவந்திகாவின் தோழி அவரை பார்ப்பதற்காக வந்திருந்தார். வந்தவர்களை உபசரித்த நான் அவர்களுக்கு காஃபி கொடுத்தேன். அவர்கள் பேச்சை தொடர நான் சமையலறைக்கு சென்று எனது வேலையை தொடர்ந்து கொண்டிருந்தேன். ஆமா அவந்திகா, நீ எப்படி இருக்க? உன்னோட ஹஸ்பண்ட், பசங்க எல்லாரும் எப்படி இருக்காங்க? உன்னோட கல்யாணத்தில் பார்த்தது, அதுக்கப்புறம் இன்னைக்கு தான் பார்க்குறேன். ஆளே அடையாளம் தெரியாமல் மாறி போயிட்ட. என்ன பண்ணுறது ரேகா, காதலிச்சவனையே கைப்பிடிக்க ஆசைப்பட்டேன். அதுக்கு தான் இப்போ தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு உட்காந்துருக்கேன். ஏண்டி இப்படி சலிச்சிக்கிற? உனக்கு என்ன குறை? வசதியான குடும்பத்தில் தானே வாழ்ந்துக்கிட்டு இருக்க. உன்னோட ஹஸ்பண்ட் உன் மேலே உயிரையே வச்சிருக்காரு. வேற என்ன வேணும் உனக்கு? சொல்லுவடி. நீ மட்டும் உன் புருஷனோட ஃபாரினில் செட்டில் ஆகி ஜாலியாக உன்னோட வாழ்க்கையை என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்க. நான் பாரு, இவரை கல்யாணம் பண்ணி இந்த வீடு தான் உலகம்னு வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். ஏய், கண்ணு வைக்காதடி. யார் யாருக்கு என்ன வாழ்க்கை அமையணும்னு நாம் ஒன்றும் முடிவு பண்ண முடியாது. அந்த கடவுள் ஏற்கனவே முடிவு பண்ணி அனுப்பிட்டாரு. அதன்படி தானே நம்ம வாழ முடியும். ஆமாம், உன் கொழுந்தனாருக்கு இப்போ ரீசெண்டாக கல்யாணம் ஆச்சுன்னு சொன்னியே, அவங்க ஒய்ஃப் எங்க? இப்போ உனக்கு காஃபி கொடுத்துட்டு போனாங்களே, அவங்க தான் என் கொழுந்தனாரோட ஒய்ஃபு. என்னடி சொல்கிற? அவங்களா? அச்சச்சோ, சாரிடி, நான் ஏதோ வேலைக்கார பொண்ணுன்னு தப்பாக நினச்சிட்டேன். அவங்க வந்தப்பவே நீ என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல, நான் விஷ் பண்ணியிருப்பேன். நீ இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணாதடி. பார்க்க வேலைக்காரி மாதிரி இருந்தா வேலைக்காரனி தான் நினைக்க தோணும். இதில் என்ன இருக்குது? அவங்களும் கிட்டத்தட்ட அப்படி தான். வசதி இல்லாத குடும்பம். என் மாமியார் தான் கிராமத்து பொண்ணு வேணும்னு ஒத்த காலில் நின்று அந்த ஒன்றுமில்லாத பொண்ணை இந்த வீட்டுக்கு மருமகளாக கூட்டிகிட்டு வந்தாங்க. எனக்கு அதில் சுத்தமாக விருப்பம் இல்லை. என்ன பண்ணுறது? இங்கே என் அத்தை சொல்கிறது தானே நடக்கும். அதான் என்னால் எதுவும் சொல்ல முடியலை. சரி விடுடி. ஆமாம், அவங்களுக்கு பொண்ணா பையனா? என்னடி சொல்கிற? இல்லடி, அவங்களுக்கு என்ன குழந்தை பிறந்திருக்குன்னு கேட்டேன். குழந்தையா? நீ வேற. கல்யாணமாகி 1.5 வருஷம் ஆயிடுச்சு. இன்னும் அவங்க வயிற்றுல ஒரு புழு பூச்சி இல்லை. குறை யாருக்குன்னு தெரியலை. இவங்களுக்கா இல்லை கொழுந்தனாருக்கான்னு எனக்கு எதுவும் தெரியாதுடி. இவ்வளவு நாள் இளைய மருமகளை தலையில் தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுன என் மாமியார் கூட இப்போ அவங்களுக்கு குழந்தை பிறக்கலன்னு காலில் போட்டு மிதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க என்று அவந்திகா சிரித்து பேசி கொண்டிருந்தது என் காதில் விழுந்தது. அப்பொழுது என்னால் என்ன செய்ய முடியும்? அழுவதை தவிர வேறு வழி தெரியவில்லை. என்னையும் மீறி என் கண்களில் இருந்து வழிந்த நீரை துடைத்து கொண்டிருந்தேன். பிறகு பேசிக்கொண்டிருந்த அவரது தோழி புறப்பட நான் அவந்திகாவிடம் பேச சென்றேன். அக்கா, இது உங்களுக்கே நியாயமா இருக்கா? இவ்வளவு நாள் என்னோட வறுமையை காட்டி என்னை ஏளனமாக பேசிக்கிட்டு இருந்தீங்க. இப்போ எனக்கு குழந்தை பிறக்கலைங்கிறதுக்காக வெளியாளுங்க முன்னாடி என்னை இப்படி அசிங்கமாக பேசுறது நம்ம குடும்பத்துக்கு தானே அவமானம். என்ன அவமானமாக பேசுகிறதா எண்ணி நம்ம குடும்பத்தை தான் அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க. நானும் ரொம்ப நாளாக நீங்கள் பேசுகிறத பொறுத்து போயிட்டுருக்கேன். என்ன மட்டும் பேசினீங்க, ஆனால் இப்போ என்னோட புருஷனையும் நீங்கள் இந்த மாதிரி பேசுகிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கலை. நீங்கள் வசதியானவங்க அப்படிங்கிற ஆணவத்தில் பேசாதீங்க. காசு பணம் என்னைக்கு வேணும்னாலும் சம்பாதிக்கலாம். ஆனால் உறவுகள் முறிஞ்சுது அப்படின்னா திரும்பவும் ஒட்ட வைக்க முடியாது. எனக்கு புத்திமதி சொல்கிற அளவுக்கு நீ ஒன்றும் பெரிய ஆள் இல்லை சாரதா. இன்னும் சொல்லப்போனால் என் முன்னாடி நின்று பேசுகிறதுக்கு கூட உனக்கு தகுதி இல்லை. நான் என்ன அப்படி தப்பாக சொல்லிட்டேன்? வீட்டில் நடக்கிறத தானே சொன்னேன். உனக்கு கல்யாணமாகி 1.5 வருஷம் ஆகுது. இன்னும் உனக்கு குழந்தை பிறக்கலை. அப்போது உங்கள் 2 பேரில் யாரோ ஒருத்தருக்கு குறை இருக்கணும்னு தானே அர்த்தம். அது போக என்ன சொன்ன? பணம் இருக்கிறங்கிற ஆணவத்தில் பேசுகிறேனா?
அந்த கடவுள் என் பக்கம் இருக்கிறதால தான் என்னை வசதியானவளாகவும் படைச்சிருக்காரு. எனக்குன்னு 1க்கு 2 குழந்தைங்கள கொடுத்துருக்காரு. ஆனால் உன்னை பாரு, நீ வசதியான குடும்பத்துலேயும் பிறக்கல, இப்போ உனக்குன்னு ஒரு குழந்தையும் இல்லை. அப்போது யார் நல்லவ, யார் பக்கம் கடவுள் இருக்காருன்னு நீயே புரிஞ்சுக்க என்று நாங்கள் இருவரும் சற்று கோபமாக வார்த்தைகளை அடுக்கிக் கொண்டிருக்க அப்பொழுது அத்தை அங்கு வந்தார். என்ன ஆச்சு, ஏன் 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க என்று அவர் கேட்க நான் அமைதியானேன். அத்தை, என் ஃப்ரெண்டு வந்தா, அவகிட்ட இவங்க தான் என்னோட கொழுந்தனாரோட மனைவின்னு சொன்னேன். அவ வேலைக்காரின்னு தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன்னு என்கிட்ட சாரி கேட்டா. அதுக்கப்புறம் குழந்தைக்கு எத்தனை மாதம் ஆகுதுன்னு கேட்டா. இன்னும் குழந்தைய பிறக்கலன்னு சொன்னேன். நான் சொன்னதில் என்ன தப்பு இருக்குது? அதுக்காக வெளியால் முன்னாடி எனக்கு குழந்தை பிறக்காததை ஏன் சொன்னீங்கன்னு என்கிட்ட சண்டைக்கு வராங்க. நான் நடந்த உண்மையை தானே சொன்னேன். என் மேலே என்ன தப்பு இருக்குது, நீங்களே சொல்லுங்க என்று எனக்கு முன்பே அவர் கூறியது என் அத்தைக்கும் சரியெனப்பட்டு விட்டது. சாரதா, என்ன இது, அவந்திகா பேசுனதுல என்ன தப்பு இருக்கு? உன் மேலே தப்பு இருக்க போய் தானே அவள் அப்படி பேசுகிறா. அவள் வாயை அடைச்சிட்டா மட்டும் எல்லாரும் வாயும் மூடிடுமா? நாம் சொந்தக்காரங்க அக்கம் பக்கத்துலன்னு யார்கிட்டையும் என்னால் தலை காட்ட முடியலை. ஊரில் இல்லாத மருமகளை கூட்டிகிட்டு வந்துட்டீங்கன்னு எல்லாரும் என்ன கிண்டலாக கேட்குறாங்க. அவங்கக்கிட்ட என்னால் பதில் சொல்லவே முடியலை. கிராமத்து பொண்ணுன்னு ஒன்றுமில்லாத உன்னை இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்ததுக்கு என்ன காரணம்? நீ இந்த குடும்பத்தை ஒத்துமையாக பார்த்துக்கிட்டு ஒரு வாரிசை பெற்று கொடுத்து குடும்பத்தை நல்லபடியாக நடத்துவன்னு தானே. அந்த கடமையை நீ செஞ்சியா? முதல்ல இந்த குடும்பத்துக்கு ஒரு வாரிசை பெற்று கொடு, அதுக்கப்புறம் நீ பேசுகிறத நாங்கள் எல்லாரும் கேட்குறோம் என்றவர் கோபத்துடன் கூறிவிட்டு அங்கிருந்து நகர அவந்திகாவும் என்னை பார்த்து சிரித்தபடி நகர்ந்து விட்டார். இப்படி சொர்க்கமயமாக இருந்த இந்த வீடு இன்று எனக்கு நரகமாக தென்பட ஆரம்பித்தது. அன்று இரவு உணவை உண்ணாத நான் அறையில் அழுது கொண்டிருந்தேன். மாலை தாமதமாக வந்த சந்திரன் என்னிடம் வந்து பேசினார். என்ன சாரதா, என்ன ஆச்சு? ஏன் நீ சாப்பிடவே இல்லையா? அம்மா சொன்னாங்க. வா, வந்து சாப்பிடு. இல்லை, எனக்கு வேணாங்க. என்ன சாரதா இது, அம்மா எல்லாத்தையும் என்கிட்ட சொன்னாங்க. குழந்தை இல்லைன்னா பெரியவங்க இப்படி ஏதாவது பேச தான் செய்வாங்க. அவங்க வாயை நம்மளால் மூட முடியாது. அப்படி மூடணும்னா எத்தனை பேர் வாயை மூட முடியும் சொல்லு? இது எல்லாம் நமக்கு குழந்தை பிறக்கிற வரைக்கும் தான். நமக்குன்னு ஒரு குழந்தை பிறந்துருச்சுன்னா பேசின அவங்களே உன்னை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. கடவுள் ஏனோ நமக்கு நிறைய கஷ்டங்களை கொடுத்து தான் குழந்தைய கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். அதனால் மனசு விட்டுடாமல் தைரியமாக இரு சாரதா. இல்லைங்க, எனக்கு பசிக்கலை, சாப்பாடு வேண்டாம். என்ன சாரதா, நான் இவ்வளவு தூரம் சொல்கிறேன்ல. சரி, நீ சாப்பிடணும்னா நான் இப்போ என்ன பண்ணணும்னு சொல்லு, நான் பண்ணுறேன். நம்ம 2 பேரும் ஹாஸ்பிட்டல் போய் ஒரு செக்கப் பண்ணிக்கணும்னு. என்ன சாரதா, நான் ஏற்கனவே இதை பற்றி உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல. நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லைனாலும் ஹாஸ்பிட்டல் போனால் அந்த பிரச்சனை இந்த பிரச்சனைன்னு சொல்லி ஏகப்பட்ட மாத்திரை எழுதி கொடுத்துருவாங்க. கேட்டால் விட்டமின் மாத்திரைன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் போட்டு தான் நமக்கு குழந்தை பிறக்கணுமா என்ன? கடவுள் கண்டிப்பாக நமக்கு குழந்தை கொடுப்பாரு. ஹாஸ்பிட்டல் எல்லாம் வேண்டாம் சாரதா. இல்லைங்க, நீங்கள் ஹாஸ்பிட்டல் வரேன்னு ஒத்துக்கிட்டா தான் நான் சாப்பிடுவேன். சிறிது நேரம் யோசித்தவர், சரி உனக்காக வரேன், போய் ஒரு தடவை செக் பண்ணிட்டு வருவோம், இப்போ வந்து என் கூட சாப்பிடு என்று அவர் கூற சற்று உள்ளம் மகிழ்ந்த நான் அவருடன் சேர்ந்து சாப்பிட்டேன். மறுநாள் விடிய இருவரும் மருத்துவமனைக்கு சென்று எங்களை பரிசோதனை செய்து கொண்டோம். மருத்துவரிடம் இருந்து வரும் அறிக்கைக்காக நான் பதற்றமுடன் கைகளை பிணைந்தவாறு அமர்ந்திருந்தேன். ஆனால் சந்திரனின் முகத்தில் சிறிதளவும் வாட்டமில்லை. சிறிது நேரத்திற்கு பிறகு எங்களை உள்ளே அழைத்த மருத்துவர் எங்களிடம் பேசினார். உங்கள் 2 பேரையும் நான் நல்லா செக் பண்ணிட்டேன். சாரதாவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அவன் நல்ல ஹெல்த்தியாக தான் இருக்கா. அவளோட கர்ப்பப்பையும் ஹெல்த்தியாக தான் இருக்குது. கருமுட்டை வளர்ச்சியும் நல்லா தான் இருக்குது. ஆனால் உங்களோட விந்தணு எண்ணிக்கை கொஞ்சம் கம்மியாக இருக்குது என்று மருத்துவர் கூற அந்த நொடிதான் என் கணவரின் முகத்தில் அதிர்ச்சி நிறைந்த கவலை தென்பட்டது. இதை நினச்சி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. இதை மருந்து மாத்திரையில் நம்ம சரி பண்ணிக்க முடியும். நான் எழுதி கொடுக்குற மருந்து மாத்திரையை தொடர்ந்து நீங்கள் சாப்பிட்டு வாங்க. அதுபோக சில ஃப்ரூட்ஸ் எல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன், அதையும் தொடர்ச்சியாக சாப்பிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுடைய விந்தணு எண்ணிக்கை அதிகமாகும். சீக்கிரமாகவே உங்களுக்கும் ஒரு குழந்தை பிறக்கும் என்று மருத்துவர் கூறியது எங்களுக்கு சற்று ஆறுதலாக இருந்தது. எனினும் சந்திரனின் வாடிய முகத்தை பார்த்த நான் அவரை அழைத்து கொண்டு அருகில் இருக்கும் காஃபி ஷாப்பிற்கு சென்றேன். என்ன மன்னிச்சிரு சாரதா என்று அவர் கவலையுடன் கூற, என்னங்க ஏன் இப்படி பேசுறீங்க? அது இல்லை சாரதா, இவ்வளவு நாள் உனக்கு குழந்தை இல்லைங்கிறத காரணமாக காட்டி எல்லாரும் உன்னை நிறைய பேசினாங்க.
ஏன் என் குடும்பத்தை சேர்ந்தவங்களும் என் அம்மாவும் கூட தான் உன்னை நிறைய தடவை அசிங்கப்படுத்துகிற மாதிரி பேசியிருக்காங்க. அது எல்லாத்தையுமே எனக்காகவும் நம்ம குடும்பத்துக்காகவும் நீ பொறுத்து போயிருக்க. ஆனால் இது எல்லாத்துக்கும் நான் தான் காரணம்னு எனக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் என்னால் எப்படி நிம்மதியாக இருக்க முடியும்? என் மனசாட்சி என்னை கொல்லுது. அதுபோக டாக்டர்கிட்ட ஒரு தடவை போய் செக் பண்ணிட்டு வந்துருவோம்னு நீ நிறைய தடவை என்னை கூப்பிடும்போது அதுக்கும் நான் மறுத்துட்டேன் சாரதா. நீ இவ்வளோ நாள் எல்லார்கிட்டையும் வாங்கின பேச்சுக்கு நான் தான் காரணம். அதனால தான் நான் உன்கிட்ட மனசார மன்னிப்பு கேட்குறேன். உனக்கு இவ்வளவு நாள் நான் கொடுத்த கஷ்டத்துக்கு என்னை மன்னிச்சிரு சாரதா. என்ன பேசுகிறீங்க நீங்கள்? நீங்கள் வேற நான் வேற இல்லை. உங்களுக்கு ஒரு அசிங்கம்னா அது எனக்கும் தான். இனிமே நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அதான் டாக்டர் உங்களுக்கு மருந்து மாத்திரை எழுதி கொடுத்துருக்காங்கல்ல, சீக்கிரமாகவே நமக்கும் ஒரு குழந்தை பிறக்கும். நீங்கள் எதை நினச்சும் கவலைப்படாமல் டாக்டர் சொன்ன மாதிரி சாப்பிடுங்க. ஆனால் எனக்காக ஒரே ஒரு விஷயம் மட்டும் பண்ணுங்க. என்ன சாரதா சொல்லு. என் மானத்தை இவ்வளவு நாளாக காப்பாற்றிக்கிட்டு வந்த உனக்காக, என்னோட மனைவிக்காக நான் என்ன வேணும்னாலும் பண்ணுவேன். இல்லைங்க, இவ்வளவு நாள் என்னால் தான் ஒரு குழந்தைய பெற்று கொடுக்க முடியலன்னு எல்லாருமே என்னை பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ குறை உங்களுக்கு இருக்குன்னு தெரிஞ்சா எல்லாரும் உங்களை தப்பாக பேச ஆரம்பிச்சிருவாங்க. என்ன பேசுனா என்னால் அதை பொறுத்துக்க முடியும். ஆனால் உங்களை யாராவது ஏதாவது பேசிட்டா என்னால் அதை தாங்கிக்க முடியாதுங்க. தயவு செஞ்சு குறை என்கிட்ட இருக்கிற மாதிரியே நடந்துக்கோங்க. யார்கிட்டையும் டாக்டர் சொன்னதை சொல்லிடாதீங்க. உங்கள் அம்மா கிட்ட கூட இதை பற்றி எதுவும் சொல்லாதீங்க. கூடிய சீக்கிரமாகவே நமக்கும் ஒரு குழந்தை பிறக்கும். அது வரைக்கும் யார்கிட்டையும் எதையும் சொல்ல மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணுங்க என்றேன். இல்லை சாரதா, அதை மட்டும் நான் பண்ண மாட்டேன். ஏற்கனவே இவ்வளவு நாளா எனக்காக நீ நிறைய பேர்கிட்ட திட்டு வாங்கிட்டு இருக்க. இனியும் உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்னால் அமைதியாக இருக்க முடியாது. நான் அம்மா கிட்ட எனக்கு தான் குறை இருக்கிறேங்கிற விஷயத்த சொல்ல தான் போகிறேன். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. ஒரு பொண்ணுக்கு குழந்தை பிறக்கலை அப்படின்னா அந்த பொண்ணை பற்றி பேசுவாங்க. ஆனால் அது காலங்காலமாக நடக்கிற ஒரு பழக்கம். அது எங்களுக்கு பழகி போயிடுச்சு. ஆனால் உங்களால் அதை தாங்கிக்க முடியாது. தயவு செஞ்சு எனக்காக உங்களுக்கு தான் பிரச்சனை இருக்குன்னு யார்கிட்டையும் நீங்கள் சொல்லாதீங்க என்று நான் மன்றாடி கேட்க, உன்னை மாதிரி ஒரு ஒய்ஃப் எனக்கு கிடைக்க நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் சாரதா என்றவர் எனக்கு சத்தியம் செய்து கொடுத்துவிட்டு என் கைகளை பற்றி கண்ணீர் வடித்தார். பிறகு அவர் மனதை தேற்றிய நான் வீட்டிற்கு அழைத்து வந்தேன். வீடு வந்த நொடியிலிருந்து அவர் நடவடிக்கையில் மாற்றம் ஏற்பட்டது. இவ்வளவு நாள் என் மீது காட்டிய அன்பும் பாசத்தையும் சற்று அதிகமாகவே காட்ட ஆரம்பித்தார். என் அப்பா, அம்மா, தங்கை என என் குடும்பத்தையும் அவர் குடும்பமாக நினைத்து அவர்களின் பாரத்தையும் சேர்த்து தாங்க ஆரம்பித்தார். என் தங்கைக்கு ஒரு நல்ல வரனை பார்த்து நல்லபடியாக திருமணத்தையும் நடத்தி முடித்தார். அவரின் இந்த செயல் என் குடும்பத்தாருக்கு கண்ணீரை வரவழைத்தது. என் கணவரின் கைகளை பிடித்து கொண்ட என் அப்பா அவரிடம் தனது நன்றியை கண்ணீருடன் தெரிவித்தார். இந்த காலத்தில் திருமணமான பெண்களை அவர்களின் பிறந்த வீட்டிற்கு அனுப்பி வைக்கவே யோசிக்கும் கணவர்கள் மத்தியில் என் கணவர் என் குடும்பத்தை அவர் குடும்பமாக நினைத்து ஒரு மருமகனாக இல்லாமல் மகனாக இருந்து செய்ய வேண்டிய அனைத்து கடமைகளையும் செய்து முடித்தார். அன்றிலிருந்து என் கணவர் என் கண்களுக்கு தெய்வமாக தெரிய அவரை அன்போடு அணைத்து அழத் தொடங்கினேன். என் குடும்பத்துக்காக இவ்வளவு பண்ணுற உங்களுக்கு நான் என்ன கைமாறு செய்ய போகிறேன்னு எனக்கு தெரியலை என்று நான் கூற, நீ எனக்காக தாங்கிக்கிட்டு இருக்கிற பழியை விட இது ஒன்றும் பெருசில்ல சாரதா. நீ என்னோட மனைவி, என்னுள் பாதி. நீ என்னவளாக இருக்கும்போது உன்னோட குடும்பம் மட்டும் எப்படி எனக்கு வேறொரு குடும்பமாக தெரியும் என்று அவர் கூற என் கண்களில் ஆனந்த கண்ணீர் பெருக்கெடுத்தது. என்னை குழந்தை பெற்றுக்கொள்ள தகுதியில்லாதவள் என்று யார் வசைபாடுகிறார்களோ அவர்களுடன் எனக்காக சண்டையிடவும் ஆரம்பித்தார். இப்படி நாட்கள் நகர்ந்து கொண்டிருந்த நிலையில் அவ்வப்போது மருத்துவமனை சென்று இருவரும் பரிசோதனை செய்து கொள்ளப் போகிறோம் என்ற பெயரில் அவரை பரிசோதித்து வந்தேன். ஆனால் மாதங்கள் உருண்டோடி வருடங்களும் ஆகிவிட்டது. இன்றளவும் எந்த பயனும் இல்லை என்பதை தெரிந்து கொண்ட எங்களுக்கு மேலும் வருத்தமே அதிகமானது. அந்த நிலையிலும் மனம் தளராத நான் என் கணவரை சமாதானப்படுத்தி வீட்டிற்கு அழைத்து வந்தேன். காரணம், என் கணவர்தான் என் உலகம். அவரின் மீது தீராத காதல் வயப்பட்டு விட்டேன். அவருக்கு ஏதாவது என்றால் என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அந்த அளவிற்கு அவரின் மீது என் உயிரையே வைத்திருக்கிறேன் என்பதை போக போகத்தான் நானே புரிந்து கொண்டேன். நான் மட்டுமல்ல, அவரும் என் மீது அதிக காதலை வைத்துள்ளார் என்பது எனக்கு நன்றாக தெரியும்.
இப்படி ஒருவருக்கொருவர் அன்பின் மூலமாக எங்கள் மனதை தேற்றிக் கொண்டோம். ஆனால் நாங்கள் எங்கள் மனதை தேற்றிக் கொண்டாலும் எங்களை சுற்றி உள்ளவர்கள் எங்களை நாள் தவறாமல் வசைபாட ஆரம்பித்தனர். வீட்டில் என் கணவரின் அண்ணனுக்கு கிடைக்கும் மரியாதையில் பாதி அளவு கூட தற்பொழுது என் கணவருக்கு கிடைப்பதில்லை. காரணம், எங்களுக்கு குழந்தை இல்லை. அத்தை என்றாவது ஒரு நாள் குழந்தையை பற்றிய எண்ணம் வரும்போது என்னை திட்டிக் கொண்டிருந்தவர் இப்பொழுது நாள் தவறாமல் என்னை திட்டிக் கொண்டிருக்கிறார். குடும்பத்தில் என்னை பற்றி பாடும் வசையை நான் சமாளித்து விட்டேன். ஆனால் உறவினர்களும் அக்கம் பக்கத்தினரும் என் கணவரின் காதுகளில் படும்படி வசைபாட ஆரம்பித்து விட்டனர். அந்த நிலையில் என்னால் அவருக்கு ஆறுதல் மட்டுமே கொடுக்க முடிந்தது. என் கணவரின் நண்பன் வாசு அவ்வப்போது வீட்டிற்கு வந்து அவரிடம் பேசி அவரை தேற்றி வந்தார். இப்படியே நாங்கள் குழந்தைக்காக காத்து கொண்டிருந்தாலும் வருடங்கள் எங்களுக்காக காத்திருக்கவில்லை. எங்களுக்கு திருமணமாகி 7 வருடங்கள் ஆகிவிட்டது. நாட்கள் நகர நகர என் கணவரின் முகத்தில் புன்னகையே காணாமல் போய்விட்டது. எப்பொழுதும் வாடிய முகத்துடனே காணப்பட்டார். அவ்வப்போது மனது சரியில்லை என்றவாறு கூறி கல்லூரிக்கு போகாமல் வீட்டிலேயே இருக்க ஆரம்பித்தார். இவ்வளவு நாட்கள் பொறுமையாக இருந்த என் அத்தை எனக்கு குழந்தையின்மையை காரணமாக காட்டி என் கணவருக்கு 2வது திருமணத்தை பற்றிய பேச்சை தொடர ஆரம்பித்தார். இதற்கு என் கணவரின் அண்ணன் மனைவியும் ஒரு காரணம் என்று சொல்லலாம். என்னால் என் கணவரை வேறு ஒரு பெண்ணிற்கு விட்டு கொடுக்க முடியாது. அதே சமயம் என் கணவர் மீதுதான் குறை இருக்கிறது என்பதையும் என்னால் வெளிப்படையாக கூற இயலாது. காரணம், என் கணவரின் மரியாதை எனக்கு மிகவும் முக்கியமானது. இதற்கு என்னதான் செய்ய வேண்டும் என்று பல நாட்கள் வேதனையுடன் இருந்தேன். அப்பொழுதுதான் வாசு என் கணவர் இல்லாத நேரத்தில் வீட்டிற்கு வந்தார். என்னிடம் தனியாக பேச வேண்டும் என்று அறைக்கு அழைத்து சென்று கதவை தாளிட்டார். அவர் அப்படி செய்தது எனக்கு பயத்தை கொடுக்கவில்லை. மாறாக என் கணவருக்கு ஏதேனும் நடந்துவிட்டதா என்ற பயம்தான் எனக்கு அதிகமாக இருந்தது. அண்ணன், என்னாச்சு? நீங்கள் எப்போதும் அவர் இருக்கும்போது தானே வீட்டுக்கு வருவீங்க. இன்னைக்கு என்ன, அவர் வேலைக்கு போயிருக்கும்போது வந்திருக்கீங்க? அதுவும் இல்லாமல் தனியாக பேசணும்னு ரூமுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க. ஏதாவது பிரச்சனையா? அவருக்கு ஏதாவது ஆயிடுச்சா அண்ணன்? எதா இருந்தாலும் உடனே சொல்லுங்க, எனக்கு பயமாக இருக்கு என்றேன். அப்படியெல்லாம் எதுவும் இல்லை சாரதா, நீ பயப்படாத. ஆமாம், சந்திரன் காலையில் வெளியில் போகும்போது உங்ககிட்ட ஏதாவது சொல்லிட்டு போனானா? இல்லையா அண்ணா, எப்பொழுதும் போல் வேலைக்கு போகிறேன்னு தான் சொல்லிட்டு போனாரு. ஏன், என்ன ஆச்சு? அது ஒன்றும் இல்லை சாரதா, அவன் இன்னைக்கு காலேஜுக்கு போகவே இல்லை. அதுக்கு பதிலாக ஒயின் ஷாப்பில் உட்காந்து சரக்கடிச்சிக்கிட்டு இருந்தான். என்னோட ஃப்ரெண்டு அவனை பார்த்துட்டு என்கிட்ட சொல்லும்போது தான் எனக்கு ரொம்ப கவலையாக போச்சு. உடனே அங்கே போய் அவனை அழைச்சிட்டு வரணும்னு தான் தோணுச்சு. ஆனால் இப்போ அவன் என்ன மனநிலை மேலே இருக்கான்னு தெரியலை. அதனால தான் இங்கே வந்தேன். குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா அவனுக்கு இன்னும் அசிங்கமாக தான் போகும். அதனால தான் உங்ககிட்ட மட்டும் சொல்லலாம்னு உன்னை தனியாக அழைச்சிட்டு வந்தேன். எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலண்ணா. கடவுள் நல்லவங்களுக்கு தான் சோதனை மேலே சோதனை கொடுக்குறாரு. அவர் ரொம்ப நல்லவர். அதனால தான் இவ்வளவு கஷ்டத்தை அனுபவிக்கிறாரு. இதை உங்ககிட்ட சொல்லலாமா வேணாமான்னு எனக்கு தெரியலை. ஆனால் ஒரு அண்ணனா என் தங்கச்சிக்கு நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். குழந்தை பிறக்கிறதுல உங்கள் 2 பேருக்குள்ள யாருக்கு பிரச்சனைன்னு நான் கேட்க விரும்பலமா. ஏன்னா அது உங்களோட தனிப்பட்ட விஷயம். ஆனால் எல்லா பிரச்சனைக்குமே ஒரு தீர்வு இருக்கும். இன்னைக்கு காலம் மாறி போயிடுச்சு. கணவன் மனைவி சேர்ந்து தான் குழந்தை பெற்றுக்கணும் அப்படிங்கிறது இல்லை. செயற்கை கருத்தரிப்பு மூலமாக சந்திரனோட குழந்தைய நீ பெற்றுக்கலாம். என்ன இருந்தாலும் நீ கிராமத்தில் வளர்ந்த பொண்ணு. இதை பற்றின புரிதல் உனக்கு இருக்காது. அதனால தான் நீ ரெகுலராக காட்டுற டாக்டர்கிட்டேயே இதை பற்றி விவரமாக கேட்டு தெரிஞ்சுக்க. நீயே ஒரு நல்ல முடிவாக எடு. சந்திரனை பற்றி நீ கவலைப்படாத. நான் அவனை கூட்டிகிட்டு என் வீட்டுக்கு போயிடுறேன். அவன் தூங்கி எழுந்திரிச்சதுக்கு அப்புறமா நானே அவனை வீட்டில் கொண்டு வந்து விட்டுடுறேன். அப்போ நான் கிளம்புறேம்மா என்றவர் கூறிவிட்டு அறையின் கதவை திறக்க அவந்திகா அதிர்ச்சியுற்றவாறு எங்களை பார்த்து கொண்டிருந்தார். என் மீது தேவையில்லாத பழியை போடுவதற்காக காத்து கொண்டிருக்கும் அவந்திகாவிற்கு இன்று நடந்தது சாதகமாக போய்விட்டது. ஏற்கனவே 2வது திருமணத்திற்கான பேச்சை எடுத்துவிட்ட என் அத்தையிடம் அவந்திகா, வாசுவும் நானும் அறையில் இருந்த விஷயத்தை கூறிவிடவே கோபமுற்ற என் அத்தை சுயநினைவை இழந்து என்னை அடித்து துன்புறுத்தி தேவையில்லாத வார்த்தைகளால் வசைபாடி என்னை வீட்டை விட்டு வெளியே போகும்படி கூறினார். நான் எவ்வளவு கூறியும் என் பக்கம் இருக்கும் நியாயத்தை அவர் கேட்பதாக இல்லை. என் மீது நம்பிக்கை வைத்திருந்த தாத்தா பாட்டியின் பேச்சையும்
அவர் கேட்கவில்லை. ஆத்திரத்தின் உச்சத்திற்கு சென்றவர் என் கழுத்தை பிடித்து என்னை வெளியில் தள்ளிவிட்டார். சரியான நேரம். அங்கு என் கணவர் வரவே என்னை கீழே விழவிடாமல் பிடித்து விட்டார். அம்மா, உங்களுக்கு என்ன ஆச்சு? ஏன் இப்படி ராட்சசி மாதிரி நடந்துக்கிறீங்க என்று அவர் அம்மாவிடம் கேட்க, யாருடா ராட்சசி? நானா? அது உன் பொண்டாட்டிடா. அவ இந்த குடும்பத்துக்கே பிடிச்ச பீடடா. அவளை முதல்ல இந்த வீட்டை விட்டு துரத்து. அப்பதான் நம்ம குடும்பம் இங்கே நிம்மதியாகவும் கௌரவமாகவும் வாழ முடியும். ச்சே, என்ன பொண்ணுடா அவ! கிராமத்து பொண்ணு கிராமத்து பொண்ணுன்னு கூட்டிட்டு வந்து வீட்டில் வச்சா நம்ம குடும்ப மானத்தையே மொத்தமாக வாங்கிட்டா. அவந்திகா கூறியதை சந்திரனிடம் கூறினார். அதனை கேட்ட சந்திரனும் என் மீது கோபப்படுவார், என்னை கேள்வி கேட்பார் என்று நினைத்து கொண்டிருந்தேன். ஆனால் மாறாக, அம்மா வாயை மூடுங்க. என் பொண்டாட்டியை இப்படி பேசுறதுக்கு உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. அண்ணி சொல்கிறத நீங்கள் வேணும்னா நம்பலாம், ஆனால் நான் நம்ப மாட்டேன். அதுவும் இல்லாமல் வாசு என்னோட சின்ன வயசு ஃப்ரெண்டு. அவன் என்னைக்கும் எனக்கு துரோகம் பண்ண மாட்டான். என் பொண்டாட்டி மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது. அவன் மனசில் நான் மட்டும்தான் இருக்கேன். என்ன தவிர வேற யாரையும் அவன் மனசார கூட நினைக்க மாட்டா. ஒரே அறையில் 2 பேரும் இருந்தா தப்பு பண்ணியிருப்பாங்கன்னு அர்த்தமா என்றவர் கோபத்துடன் அவந்திகாவை பார்த்து, சி, நீங்கெல்லாம் ஒரு பொண்ணா? ஒரு பொண்ணை பற்றி இப்படி அசிங்கமாக பேச உங்களுக்கு வெக்கமா இல்லை? இதோ பாருங்க, நீங்கள் என் அண்ணனோட ஒய்ஃபுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் வாயை மூடிக்கிட்டு இருக்கேன். இவ்வளவு நாள் நீங்கள் அவளை எவ்வளவோ தரக்குறைவாக பேசியிருக்கீங்க. அது எதுவும் எனக்கு தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா? சாரதா எதையுமே என்கிட்ட சொல்லலை. அவள் சொல்லவும் மாட்டா. ஏன்னா அவள் நல்ல குடும்பத்திலிருந்து வந்த பொண்ணு. நீங்கள் அவளை கேவலமாக பேசுகிறத நானே பல முறை கேட்டிருக்கேன். நான் இருக்கும்போதே சில நேரம் அவளை அசிங்கமாக பேசுகிற நீங்கள், நான் இல்லாதப்ப அவளை எப்படியெல்லாம் பேசியிருப்பீங்க. உங்களுக்கு சாரதாவை பிடிக்கலை. ஏன்னா உங்கள் அளவுக்கு அவள் வசதி இல்லை. அதனால் இந்த வீட்டை விட்டு அவளை துரத்தணும்னு பார்க்குறீங்க. அதான் சாரதாவும் என் ஃப்ரெண்டும் ரூமில் இருந்தது உங்களுக்கு வசதியாக போச்சு. அந்த ஒரு காரணம் போதும்னு நேராக எங்கள் அம்மா கிட்ட போய் தேவையில்லாததை பேசி அவங்க மனசை கலைச்சிருக்கீங்க. சாரதா இந்த குடும்பத்தோட ஒற்றுமை அவளால் களையக்கூடாதுன்னு நீங்கள் அவளை பேசின எல்லா பேச்சையும் மனசுக்குள்ளேயே வச்சு அழுதுகிட்டு எல்லார்கிட்டையும் சிரித்து பேசி நடிச்சுக்கிட்டு இருந்தா. ஆனால் அவளுக்கு இருக்கிற அந்த ஒரு எண்ணம் கூட பல வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணமாகி இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்த உங்களுக்கு இல்லாமல் போச்சே. உங்களை ஒரு பொண்ணுன்னு சொல்லிக்க நீங்கள் தான் வெட்கப்படணும். உங்களோட பணம் என் சாரதாவோட கால் தூசிக்கு ஈடாகாது. டேய் சந்திரா, நீயாடா இது? நீயா இப்படி பேசுகிற? எவ்வளவு நல்லவனா இருந்த, எப்படி உன்னை மாற்றி வச்சிருக்கா? அவளுக்காக எங்களையே நீ பேச ஆரம்பிச்சிட்டியா? அந்த அளவுக்கு அவன் உன் மனசை கெடுத்து வச்சிருக்காடா. நீ என்ன வேணும்னாலும் சொல்லு. இந்த குடும்பத்துக்கு ஒரு வாரிசை பெற்று கொடுக்க முடியாத அவளை இனிமே என் மருமகளாக நான் ஏற்றுக்க மாட்டேன். உனக்கு சீக்கிரமாக வேறொரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்க தான் போகிறேன் என்று அத்தை கூற, அம்மா போதும் நிறுத்துங்க. இந்த ஜென்மத்தில் எனக்கு அவளுக்கு நான், எங்களை யாராலையும் பிரிக்க முடியாது. அவள் குழந்தை பெற்று கொடுக்கலன்னு அவளை அசிங்கமாக பேசுகிறீங்களே, குழந்தை இல்லாததுக்கு அவள் காரணம் இல்லைம்மா என்று அவர் கூற, அவரின் கையை பிடித்த நான் வேண்டாம் என்றேன். இல்லை சாரதா, இப்போவும் நான் பேசலைனா உன்னோட புருஷங்கிறதுக்கு தகுதியே இல்லாமல் போயிடும் எனக்கு. ஆமாம்மா, எங்களுக்கு குழந்தை பிறக்காததுக்கு நான் தான் காரணம். எனக்கு தான் குறை இருக்குது. அவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் இத்தனை வருஷமா அதுக்கு அவள் தான் காரணம்னு எனக்காக அவள் பழியை சுமந்துக்கிட்டு உங்கள் எல்லார்கிட்டையும் திட்டு வாங்கிட்டு இருக்கா. இப்படிப்பட்ட ஒரு பொண்ணு யாருக்கு கிடைக்கும்? ஆனால் எனக்கு கிடைச்சிருக்குமா? அவளை எந்த காரணத்துக்காகவும் நான் கைவிட மாட்டேன் என்று அவர் கூற, அப்பொழுது என்னை பார்த்த என் அத்தை பிரமித்து போனார். என் அருகில் வந்தவர், என்னை மன்னிச்சிருமா, நான் தான் தப்பு பண்ணிட்டேன். உன்னை பார்த்ததுமே நீ நல்ல பொண்ணா இருப்பேன்னு எனக்கு தோணுச்சு. அதனால தான் வசதி இல்லைனாலும் என்னோட பையனுக்கு உன்னை கல்யாணம் பண்ணி வச்சேன். எனக்கு தோணுனது சரிதாம்மா. நான் நினச்ச மாதிரி ரொம்ப நல்ல பொண்ணு. நான் தான் அவசரப்பட்டு யோசிக்காம உன்னை தப்பாக பேசிட்டேன். இந்த குடும்பத்தோட கௌரவத்தை காப்பாற்ற நீ எவ்வளவு அவதூறான பேர் வாங்கியிருக்க. நான் தாமா அவசரப்பட்டு உன்னை பேசிட்டேன் என்றவர் என்னை கட்டி அணைத்து கண்ணீருடன் மன்னிப்பு கேட்டார். பிறகு தலை குனிந்தவாறு நின்று கொண்டிருந்த அவந்திகாவிடம், அக்கா, நீங்கள் என்ன பேசினாலும் எப்போதும் நீங்கள் எனக்கு அக்கா தான். உங்கள் மேலே எந்த கோபமோ பகையோ எனக்கு இல்லை. நீங்கள் தான் என்னை பகையோடு பார்க்குறீங்க என்று நான் கூற, அவந்திகாவும் என்னை கட்டி அணைத்தார். அது அவர் மனம் திருந்தியதை எனக்கு உணர்த்தியது. பிறகு வாசு அண்ணா என்னிடம் கூறிய யோசனையை குடும்பத்தார்களிடமும் என் கணவரிடமும் கூறி அவர்களை சம்மதிக்க வைத்தேன்.
இன்று அவர்களின் முழு சம்மதத்தோடு என் கணவர் மூலமாக 2 குழந்தைகளுக்கு தாயாகியுள்ளேன். என்னை பொறுத்தவரை குழந்தை என்பது அடுத்த தலைமுறைக்கு நம்மை கொண்டு போகும் ஒரு சராசரியான நடைமுறை வாழ்க்கைதான். திருமணமான ஒரு பெண்ணிற்கு குழந்தை பிறக்கவில்லை என்றால் அவளை அவதூறாக பேசுவதை நிறுத்திவிட்டு அதற்கு என்ன காரணம் என்பதை தெரிந்து கொள்ள முயற்சி செய்து அதற்கான வழியை அந்த பெண்ணிற்கு காட்டுங்கள். ஏனென்றால் ஒரு பெண் உணர்வு பூர்வமாக மனதார இந்த உலகத்திற்கு ஒரு உயிரை கொடுக்க வேண்டும், மற்றவர்களின் கட்டாயத்தால் அல்ல. இந்த பூமியில் பிறக்கும் எல்லா உயிர்களும் இன்னொரு உயிரை ஈன்றெடுத்துதான் ஆக வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை. இந்த கதை எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து ஒரு நல்ல கதையில பார்க்கலாம். தேங்க்யூ.